சரவாத்தும் சலாவும் இரு உலகத்திலும் சரதாராக விளங்கக்கூடிய நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த நல்லவர்கள், சுவாலிஹீன்கள், சுஹதாக்கள், இந்த புனிதமான மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் எல்லா வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ஷஃபாஅத்தும் கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்வதாக என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையான இந்த மஜ்லிஸினுடைய தலைவர் பெருமகனார் அவர்களே, இந்த நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பு செய்வதற்காக நம்முடைய மலேசியா தலைநகரத்திலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் வருகை இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய தலைவர் பெருமக்களே, மலேசியாவின் பெரும்பகுதி தலைவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள். அதுபோல பெரும்பகுதி உலமாக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். உண்மையில் பார்க்கும் பொழுது இது உலமாக்களும் தலைவர்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் போல எனக்கு தோன்றுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய காலகட்டத்திலே உலமாக்களும் உமராக்களும் ஒன்றாக இணைவது மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை. இருவரும் ஒன்று சேர்ந்து சமுதாயத்திற்கு பாடுபடும் போதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இங்கே அறிமுகம் உரை என்று சொன்னார்கள். அறிமுகமே தேவையில்லை அவருக்கு. நம்முடைய பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் ஹசரத் அவர்களை பற்றி அற்புதமாக எடுத்து சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய அனுமதியோடு, நம்முடைய பாசத்துக்குரிய யூனுஸ் பாய் அவர்களுடைய அனுமதியோடு ஹசரத்தை அவர்கள் நாங்கள் மாதந்தோறும் பினாங்க எடுத்திருக்கிறோம். மாதத்தினுடைய முதலாவது வாரத்திலே எங்களுடைய மதரசாவிலே அவர்கள் குர்ஆன் தஃசீர் நடத்துகிறார்கள். எப்படி வருகிறார் தெரியுமா? சாயந்தரம் விமானத்தை பிடித்து அங்கே வந்து அங்கே தஃசீர் நடத்திவிட்டு இரவு 12 மணிக்கு பஸ் ஏறி ஸ்கூல் துறைக்கு இங்கே வந்து விடுகிறார். இது யாரால் முடியும்? மிகப்பெரிய தியாகம். நமக்கு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ மதரசாக்களுக்கு, எத்தனையோ பள்ளிவாசல்களுக்கு அவர்கள் உரை நிகழ்த்துவதற்காக அவர்கள் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அது ஒரு மிகையான வார்த்தை அல்ல என்பதை என் அருமை சகோதரர்களை நாம் கொண்டு கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆணின் பெருந்தகையை இந்த மஸ்ஜித் இந்தியா பெற்றிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல நிறைய ஆணின் உலமாக்கள் அவர்கள் மூலமாக கல்வி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் அண்ணன் அவர்கள் அறிவித்தது போல அல்லாஹ் எல்லோருக்கும் எல்லா விதமான திறமைகளையும் கொடுப்பதில்லை. சிலர்கள் நல்ல பேச்சாளர்களாக இருப்பார்கள், ஆனால் எழுத்து வராது. சிலர்கள் நல்ல எழுத்தாளர்களாக இருப்பார்கள், ஆனால் பேச்சு வராது. நம்முடைய ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன என்று சொன்னால், நன்றாக பேசவும் செய்கிறார்கள். இந்த வெளிச்ச பூக்களை நான் பார்க்கும்போது நன்றாக எழுதியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அருமையான தலைவர் பெருமக்களே, மலேசியாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் சாதாரணமானவர்கள். பல திறமைகள் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். பல முத்தர்ரிசீன்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே அரபி கல்லூரிகளிலே பணி செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம அமைத்துக் கொடுக்காத காரணத்தினால் அவர்கள் சரியான முறையில் அவர்கள் இயக்க முடியவில்லை. நம்முடைய முஃப்தி அவர்கள் சொல்லி காட்டினார். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஐயா
யஹ்யா உலூமுத்தீன் பல மொழிகளிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நூல் என்று இங்கே அவர் சொல்லி காட்டினார். அருமையான சகோதர சகோதரிகளே, தலமா பெருமக்களே, இந்த யஹ்யா உலூமுத்தீன் இந்த வகுப்பை நாங்கள் பிணைய மதரசாவிலே ஆரம்பித்துவிட்டோம். எங்கள் மதரசாவிலே முதலாவது வாரம் குர்ஆன் தஃப்சீர், மூன்றாவது வாரம் யஹ்யா உலூமுத்தீன். இந்த யஹ்யா உலூமுத்தீனை ரொம்ப அற்புதமாக நடத்துகிறார் சலாயான் மதரசா இமாம் கசாலியுடைய இமாம். சலாயானில் இருக்கக்கூடிய மதரசா இமாம் கசாலியுடைய இமாம் சதகத்துல்லா மஸ்லஹி அவ்வளவு அற்புதமாக நடத்துகிறார் யஹ்யா உலூமுத்தீன். மதரசா இடம் கொள்ளவில்லை. ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வந்து கலந்து கொள்கிறார்கள். மஜ்லிஸ் முடித்துவிட்டு அவர்கள் செல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், மனசெல்லாம் பீஸா இருக்குது. கவலையோடு வந்தோம், கஷ்டத்தோடு வந்தோம், சிரமத்தோடு வந்தோம், பல மாதிரியான குழப்பத்திலே வந்தோம். அதற்கு அற்புதமான தெளிவு எங்களுக்கு கிடைத்தது என்று பாராட்டி செல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பு தலைவர் பெருமக்களே, உலமாக்கள் மக்கள், அதுபோல மஜ்லிஸில் எல்லா இடத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்று ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய தசவுடைய இல்மு குறைந்த காரணத்தினால் தீன் தொண்டைக்கு கீழே இறங்கவில்லை.